நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. இந்த முறை விட்டுட்டோம், அடுத்த முறை நாங்க கருணை காட்ட மாட்டோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று இந்தியா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை சீண்டுனீங்கன்னா பாகிஸ்தான் உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போகும் அப்படின்னு நேரடியான எச்சரிக்கை ஒன்று இந்தியா கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்து போச்சு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஐயோ பாகிஸ்தானா வேண்டவே வேண்டாம் சாமி, ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஓட்டம் பிடிச்சிருக்காங்க, தெரிச்சு ஓடி இருக்காங்க. இது யார் என்ன, இதனால பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒன்று சேர்ந்து இப்போ ஆப்பு வச்சிருக்காங்க. இந்தியா ஒரு முக்கியமான மூவ் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதனால நீங்களாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நீங்களாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய சேனலுக்கு நம்முடைய வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறத நிறுத்தி கொள்ளல அப்படின்னா அதன் உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போகும் அப்படின்னு இந்தியா கடுமையாக நேரடியான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றதை சுட்டிக்காட்டி நம்முடைய ராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, ஜெனரல் உபேந்திர திவேதி, அவர் தான் இந்த எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா மோதல் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினாங்க. அதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுச்சு. அப்போது தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுனால தான் மோதல் முடிவுக்கு வந்துச்சு. இதற்கிடையில தான் ராஜஸ்தானுடைய அனுப்கர் ராணுவ முகாம்ல நம்முடைய ஜெனரல் திவேதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போது பாகிஸ்தானுக்கு நேரடியான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இந்திய படைகள் அடுத்த முறை இதே கட்டுப்பாட்டுடன் இருக்காது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்த மறுத்தால் ஆபரேஷன் சிந்தூரின் நடவடிக்கையின் 2வது கட்டம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லும் வகையிலேயே அவர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் 1ல கடைபிடித்த நிதானத்தை அடுத்த முறை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க விரும்புகிறதா இல்லையா அப்படின்னு யோசிக்கும் அளவுக்கு நடவடிக்கை எடுப்போம். பாகிஸ்தான் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க விரும்பினால் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் படை வீரர்கள் எப்போதும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவித்தாரு. மேல அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடவுள் விரும்பினால் உங்களுக்கு விரைவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நேற்று காலையில தான் விமானப்படை தளபதி AP சிங் அவர்கள் பாகிஸ்தானை சாடியிருந்தாரு. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு, பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு வந்த F-16 அதாவது அமெரிக்காவுடைய தயாரிப்பு, JF-17 சீனாவுடைய தயாரிப்பு, இது போன்ற ரக போர் விமானங்கள் 4 முதல் 5 இந்திய படைகள் சுட்டு வீழ்த்தியதாக AP சிங் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் ஜெனரல் திவேதி அவர்கள் இப்போது நேரடியாக எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. மேலும் ஆபரேஷன் சிந்தூர்ல சிறப்பாக செயல்பட்ட 3 அதிகாரிகளையும் ராணுவ தளபதி அவர்கள் கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில PSF 140 பட்டாலியன் கமாண்டன்ட் பிரபாகர் சிங், ராஜ்புதானா ரைபிள்ஸ் மேஜர் ரிதேஷ் குமார் மற்றும் ஹவில்தார் மோஹித் கைரா ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதாக கௌரவிக்கப்பட்டாங்க. மேலும் உபேந்திர திவேதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். ஆனா அந்த நாட்டுடைய தீவிரவாதிகளை அழிப்பதில் ஈவு இரக்கம் காட்ட முடியாது. ஆபரேஷன் சிந்தூரின் போது தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அழிச்சோம். ஆனால் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்துச்சு. இந்த போர்ல பாகிஸ்தான் பெரும் தோல்வியை சந்தித்தது. பொறுமை கருணை அடிப்படையில் போர் நிறுத்தத்தை நாங்கள் அமல் செஞ்சோம் அப்படின்னு மீண்டும் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது எல்லை பகுதி மக்கள் ராணுவத்தோட இணைஞ்சு பணியாற்றினாங்க. இந்த நேரத்தில் ராணுவத்தின் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறேன். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்றதுக்கு இந்திய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில இருக்க வேண்டும் அப்படின்னும் ராணுவ தளபதியான உபேந்திர திவேதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தலைதெறிக்க ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல செயல்பட்டு வரும் அமெரிக்காவுடைய பிரபல நிறுவனமான ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அங்கிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இதனால ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு மற்றும் ஜில்லட் உள்ளிட்டவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டும் வருது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடம் கையேந்தி கடன் கேட்டுட்டும் வருது. இதற்கிடையில தான் பாகிஸ்தான்லேருந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியேறிட்டு வராங்க. அந்த வகையில் தான் தற்போது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படிங்கிற நிறுவனம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி இருக்கு. இது பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கு. இந்த நிறுவனம் கடந்த 1991 பாகிஸ்தானில் தொடங்கப்பட்டது.
பாகிஸ்தானுடைய மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாகவும் மாறுச்சு. இந்த நிறுவனம் ஸ்கின் கேர், கிளீனிங் பொருட்கள், டயட்டுக்கான பொருட்களை வழங்கிட்டு வருது. மலிவு விலையில பல பொருட்களை விற்பனை செஞ்சதுதான் இதற்கு முக்கிய காரணம். மேலும் இந்த நிறுவனத்துடைய ஹெட் அண்ட் ஷோல்டர், பேண்டீன், டைடு, ஓரல் பி, ஜில்லட், ஓல்டு ஸ்பைஸ், ஏரியல், பாம்பர்ஸ் போன்ற பொருட்களை பாகிஸ்தானியர்கள் அதிகம் பயன்படுத்த தொடங்கினாங்க. குறிப்பாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, பேண்டீன் உள்ளிட்டவை இந்த நிறுவனத்துடைய தயாரிப்பாகும். அதே போல நம்முடைய ஃபேஸ் நம்ம ஷேவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜில்லெட், அதே போல ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா ஓரல் நபி, பிஸ்மால், விக்ஸ் உள்ளிட்டவை இந்த நிறுவனத்துடைய தயாரிப்பாகும். இதை பாகிஸ்தானியர்கள் அதிகம் பயன்படுத்தினாங்க. இந்த நிறுவனத்துக்கு பாகிஸ்தானுடைய கராச்சி மற்றும் பலுச்சிஸ்தான்ல ஆலைகள் இயங்கிட்டு வந்துச்சு. தற்போது பாகிஸ்தான்ல தொடர்ந்து உள்நாட்டு பிரச்சனைகள் வெடிச்சிட்டு வருது. அதே போல பாகிஸ்தான் நாட்டுடைய நிதி நிலைமை தொடர்ந்து சரிவை நோக்கிட்டு செல்லுது. மேலும் சீனாவிலிருந்து பல பொருட்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இதனால் அந்த நிறுவனம் 2 ஆலைகளை மூடிவிட்டு வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தான்ல வேலை இழப்பு மற்றும் பொருளாதார இழப்பை இன்னும் அதிகரிக்க இருக்கு. மேலும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, ஜில்லட், ரேசர் உள்ளிட்டவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு, ஸ்கின் கேர் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கு. லாகூரை சேர்ந்த நதீம் கான் அப்படிங்கிறவர் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் நிறுவனத்தின் செயல்பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடியல. பாகிஸ்தான்ல வாழும் 24 கோடி மக்களுக்கு சோப்பு, ஷாம்பு தேவையாக இருக்கு. நிறுவனத்தை மூடாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இஸ்லாமாபாத்தை சேர்ந்த ஒருவரும் என்ன சொல்றாருன்னா, கடந்த 3 மாதங்களாக எனக்கு ஜில்லட் ரேசர் கிடைக்கல. நான் எப்போதும் ஷேவிங்க்கு ஜில்லட் புழு 3 ரேசரை தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் கடந்த 3 மாசமா கிடைக்கல. அதுக்கு பதிலாக ட்ரீட் தயாரிப்பை பயன்படுத்துகிறேன். அது மோசமாக இருக்கு அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாரு. ஆக ஆளை விடுங்கடா சாமி, இது வரைக்கும் உங்க நாட்டில் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை விட்டே காலி செஞ்சு ஓடி இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. இதே வேளையில இன்னொரு பக்கம் இந்தியா, ரஷ்யா, சீனா 3 சேர்ந்து அமெரிக்காவுக்கு கடுமையான ஆப்பு வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய டாலர் இப்போ ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க டாலர் மதிப்புல நிலையில்லாத தன்மை நிலவுறதுனால டாலருக்கு மாற்று நாணயத்தை உலக நாடுகள் தேடிட்டு வர்றாங்க. குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஜோலோட்டோ அப்படிங்கிற ஒரு மாற்று நாணயத்தை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஜோலோட்டோனா என்ன, அது எப்படி டாலருக்கு மாற்றான நாணயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருக்கும். உண்மையிலேயே ஜோலோட்டோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, தங்கத்தை தான் ரஷ்ய மொழியில ஜோலோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கும் அமெரிக்க டாலருடைய மதிப்புல சமீப ஆண்டுகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலையில்லாத தன்மை பல நாடுகளை மாற்று நாணயத்தை தேடும் நிலைக்கு தள்ளி இருக்கு. சர்வதேச வர்த்தகத்திலையும் நிதி பரிவர்த்தனைகளையும் டாலர் மீதான சார்பு அதிகமாக இருக்கிறதுனால அதன் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் உலக சந்தையை நேரடியாக பாதிக்குது. இதனால டாலருடைய ஆதிக்கத்தை குறைத்து பல நாட்டு நாணயங்களுடைய பங்கு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற தேவையும் உருவாகி இருக்கு. இந்த நிலையில தான் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற பெரிய பொருளாதார நாடுகள் ஒன்றிணைந்து ஜோலோட்டோ அப்படின்னு சொல்லப்படுகிற மாற்று நாணயத்தை பயன்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து பல்வேறு வட்டாரங்கள்ல கேள்வி எழுந்திருக்கு. அதாவது உலக வரலாற்றுல தங்கம் உலக பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருந்து வந்திருக்கு. ஒரு நாடு வெளியிடும் நாணயத்தின் மதிப்பு அந்த நாட்டுடைய தங்க சேமிப்புடன் நேரடியாக தொடர்புடையதாக இருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் தற்போது பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய நாணயத்தை தங்கத்துடன் இணைக்காமல் பொருளாதார வலிமை மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு வெளியிடுறாங்க. ஆனால் சமீபத்திய உலக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் டாலருடைய மதிப்பில் ஏற்படும் அதிர்வுகள் காரணமாக தங்க அடிப்படையிலான நாணய அமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை தங்கள் வணிக மற்றும் பரிவர்த்தனை நடவடிக்கைகளில் தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்ட ஜோலோட்டோ அப்படிங்கிற மாற்று நாணய அமைப்பை பரிசீலனை செஞ்சுட்டு வர்றாங்க. தங்கம் ஒரு நிலையான மதிப்புள்ள சொத்தாக இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் உருவாகும் நாணயம் சந்தை அதிர்வுகளால் பெரிதும் பாதிக்கப்படாது. மேலும் தங்கத்தின் சர்வதேச தேவையும் வளங்களும் கூட ஒப்பீட்டளவுல நிலையானவை. இதனால ஜோலோட்டோ உலக வணிக பரிவர்த்தனைகள்ல நம்பகமான மற்றும் பாதுகாப்பான மாற்று நாணயமாக உருவாகும் வாய்ப்பு அதிகம் இருக்கு. இது வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கும் மட்டுமில்லாம உலக பொருளாதார மையம் அமெரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் புதிய பொருளாதார மையங்களை நோக்கி திரும்பும் வழியையும் இது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் உலக அளவுல அதிக தங்கம் ஆசியாவில் தான் இருக்கு. குறிப்பாக சீனா, ரஷ்யா, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 6500 டன் தங்கம் கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்தியா அமைதிக்கான முயற்சியை இந்தியா ஆதரிக்கும் அப்படின்னு காசா விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்றுக்குச்சு. அதனால விரைவில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட இருக்கு. இந்த நிலையில தான் அமைதிக்கான முயற்சியை இந்தியா தொடர்ந்து ஆதரிக்கும் அப்படின்னும் அமைதிக்காக ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முயற்சியையும் அவருடைய தலைமையையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, காசாவில் அமைதி முயற்சிகள் தீர்க்கமான முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு வரும் நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய தலைமையை நாங்கள் வரவேற்கிறோம்.
பணைய கைதிகள் விடுதலைக்கான அறிகுறிகள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்குது. நீடித்த மற்றும் நியாயமான அமைதியை நோக்கிய அனைத்து முயற்சிகளையும் இந்தியா தொடர்ந்து வலுவாக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.